எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாகம் 16 நின்ற நிலை பயிற்சி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ அதை எப்படி நடந்து பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பேசிக்காக வீசக்கூடிய வீச்சு பயிற்சி எல்லாமே நம்ம வந்து பயிற்சி பண்ணிக்கணும். ஒரு பாடம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன ஸ்டெப் வருதோ அதை தனியாக ஃபஸ்ட்டு வந்து பயிற்சி பண்ணிக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் நின்ற நிலையில் நம்ம பயிற்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நடந்து நம்ம வந்து பயிற்சிக்கு நம்ம ஆரம்பிக்கணும். பாருங்கள், நிற்கிறோம். சின்னதாக ஒரு குரு வணக்கம் பண்ண போகிறோம். சரிங்களா, நிற்கிறோம். அது அழகாக தோள்படையில் வச்சு உருட்டி எடுத்து நிற்கிறோம். சின்னதாக குரு வணக்கம் வச்சு நாகம் 16 குரு வணக்கம் வீடியோ கொடுத்துருக்கேன், யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நின்ற நிலை பயிற்சி. சரிங்களா, பாருங்கள், ஒரு ரிவிஷன் 1 2 3 அப்படியே மேல் வச்சு போட்டு தலையில் அடிக்கணும். 4 2 கீழ் வச்சு 1 2 3. இப்போ அப்படியே லெஃப்ட் சைடு அதே பயிற்சியை பண்ணணும். 1 2 3 4 5 6 7 போட்டு அப்படியே நம்ம பாடத்தை முடிப்போம். போன வீடியோவில் இருக்குது, பார்த்து நல்லா பயிற்சி பண்ணுவோம். சரிங்களா, ஒரு வாட்டி இதை ஸ்லோவாக செஞ்சு காமிச்சிட்டு அதை எப்படி நடந்து பண்ணுறேன்னு பார்ப்போம். நிற்கிறோம். திரும்ப திரும்ப செஞ்சாலே மனப்பாடம் ஆகும். சரிங்களா, 1 2 3 மேல் வீச்சு போட்டு தலையில் அடிக்கணும். 4 2 கீழ் 5 6 7 அப்படி இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 போட்டு பாடத்தை முடியும். நின்ற நிலை பயிற்சி முடிச்சு பாருங்கள், நடந்து பண்ண போகிறோம். இந்த பாடத்தை பாருங்கள், வலது கால் வச்சு நம்ம வந்து ஆரம்பிக்கணும். சரிலாமா, பாருங்கள், காலை பாருங்கள், கத்திரி கட்டும்பாங்கள்ல சொரு கால் இப்படி வச்சுட்டு நாம் ஏறணும். இடது பக்கம் வலது பக்கம். சரிங்களா, 1 2 3 பாருங்கள், நல்லா முன்னாடி போகணும். கம்பை அப்படி காமிச்சு அப்படி எடுக்கணும். என்ன பண்ணுறேன், உள்ளே காமிச்சிட்டு எடுக்கிறேன். முன்னாடி போகிறப்ப இந்த கால் இப்படி மடங்கணும், பின்னாடி வரப்போ இந்த மடக்கு வரும். சரிங்களா, இது 3. இப்போ 4 ஒரு வீச்சு, கீழ் வீச்சு. இப்போ மேல் வீச்சு போட்டு தலையில் அடிக்கணும். சரிங்களா, கீழ் வீச்சு போட்டோம், மேல் வீச்சு போட்டு தலையில் ஒரு போடு. இப்போ 2 கீழ் வீச்சு ஒரு மேல் வீச்சு. 1 2 3. இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், இடது பக்கம் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 2 கீழ் வீச்சு ஒரு மேல் வீச்சு. சரிங்களா, முடிக்கிறதா இருந்தால் நம்ம காலை சைடில் எடுத்து வச்சு நம்ம முடிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம இந்த பயிற்சி திரும்ப திரும்ப பண்ணுறோம் அப்படின்னா முடிக்க வேண்டியதில்லை. அப்படியே இடது வலது நம்ம மாறி நம்ம வந்து பயிற்சி பண்ணிக்கலாம். சரியா, இப்போ வலது கால் வந்து 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. இப்போ இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. சரி, இப்போ பாடத்தை எப்படி முடிக்கிறது அப்படின்னு செஞ்சு காட்டுறேன். பாருங்க, நிற்கிறோம், வலதால் போட்டு நிற்கிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8. இப்போ இடது ஆள் போட்டு பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7. இப்போ 8 வீசம் இல்லையா மேல் வீச்சு, அதை எடுத்து அப்படி சைடில் வச்சு காலை சைடில் வச்சோம். சரிங்களா, அப்படியே 3 சுற்று முன்வாரல் போட்டு பாடத்தை முடிச்சிடணும். சரிங்களா, இப்படி தான் வந்து பாடத்தை முடிக்கணும். முடிக்கிறது மட்டும் காட்டுறேன் பாருங்கள். இந்த கடைசியில் மேல் வீச்சு என்ன பண்ணோம், வீச்சு சைடில் வச்சுட்டு 3 சுற்று 1 2 3 மறியல் நிலை. இடது காலை இறக்கும், வலது காலை இறக்கும். தொட்டு கும்பிட்டு முடிச்சுக்கலாம். அந்த ஸ்டைலுக்காக சும்மா
சரியா? சரி, இது நாகம் 16 1வது பாடம் சுற்றுப்பாடம். இதில் சண்டை பாடம் இருக்குது, அதை வீடியோவில் காமிச்சா எப்படி வரும்னு தெரில, அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 1வது பாடத்தை நின்ற நிலையிலையும் அதை நடந்தும் ஒரு வாட்டி செஞ்சு காமிச்சிட்டு நம்ம அந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சிடுவோம். சரிங்களா? திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கணும், அப்போ தான் வந்து மனப்பாடம் ஆகும். நிற்கிறோம், ஃபஸ்ட்லேருந்து அப்படி செஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரியே பயிற்சி பண்ணுங்கள், அழகாக இருக்கும். நிற்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தோள்பட்டையில் உருட்டி அப்படி எடுக்கிறோம் ஸ்டைலாக. ராத்திரி இன்னைக்கு வரோம், ஆயுத வணக்கம் பண்ணுறோம், ஆசான் வணக்கம் பண்ணுறோம். அப்படி கொடுத்து நம்ம அப்படி எடுத்து பிளாக் காலுக்கு வரல அடி தடுக்கிறோம், இந்த மாதிரி காலுக்கு வரல அப்படி தடுக்கிறோம். அப்படி கட்டி எடுத்து அப்படி பாட்டு. சரிங்களா? சரி, நிப்பாட்டியாச்சு. இதில் இருந்து பாடம் வந்து ஸ்டார்ட்டு. 1வது பாடம் நின்ற நிலை மற்றும் நடந்து பண்ணக்கூடிய இது பாருங்கள். 1 2 3 கீழ் வீச்சு நிப்பாட்டு, மேல் வீச்சு போட்டு மண்டையில் ஒரு அடி எடுக்கும். 2 கீழ் வீச்சு, ஒரு மேல் வீச்சு. இப்போ அப்படியே இடது பக்கம் 1 2 3 4 5 6 7 முடிச்சு. அப்படியே கொடுத்து முன்வாரில் ஒரு 3 சுற்று போட்டு பாடத்தை முடிச்சு. இப்போ நடந்து பண்ண போகிறோம். வலது கால் போட்டு நம்ம நினைக்கணும். 1 2 3 4 5 அப்படி 6 இறங்கணும், 7 8. இப்போ இடது பக்கம் 1 2 3 4 5 6 7. பாடத்தை முடிக்கும் போது அப்படி முன் வீச்சு என்ன பண்ணும், காலை சைடில் எடுத்து போட்டு 1 2 3 இடது காலை இறக்கி வலது காலை இறக்கி தொட்டு கும்பிட்டு பாடத்தை நம்ம ஸ்டைலாக முடிச்சுக்கணும். சரிங்களா? ரைட். நாகம் 16ல் 1வது பாடம், அதாவது இண்டிவிஜுவலாக தனித்தனியாக செய்யக்கூடிய 1வது பாடம், சுற்றுமுறை மற்றும் வீச்சு முறைகளோடு சேர்ந்து. இதில் சண்டை இருக்குது. சரிங்களா? இதை நம்ம அடுத்தடுத்த காணொலியில் நம்ம வந்து பார்ப்போம். நல்லது, நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பாருங்கள். எனக்கு கால் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்ன அத்தனை பேருக்கும் நன்றி. நல்லது. நாகம் 2வது காணொலியில் நம்ம வந்து சந்திப்போம். 2வது படத்தை